திருச்செந்தூர் ராஜகோபுரத்தில் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை காண்பிக்க தயாராகும் முருகவேல் கோபுரத்திற்கு பொட்டு வைத்ததை போல மெய்சிலிர்க்க வைக்கும் காட்சிகள். முருகப்பெருமான் வைத்திருக்கும் வேலின் சிறப்பு என்ன? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இதனால் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் கோவில் திருப்பணிகள் நடந்து வருகின்றன. தரைத்தளம் முதல் கோபுர கலசம் வரை கோவிலை புதுப்பிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 157 அடி உயரம் கொண்ட 9 நிலைகள் கொண்ட திருச்செந்தூர் ராஜகோபுரத்தில் இருந்த 9 கும்ப கலசங்களும் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் ராஜகோபுரத்தில் இருந்த இடிதாங்கிகளும் நவீன முறையில் பொருத்தப்பட்டுள்ளன. அதேபோல் ராஜகோபுரத்தில் இருந்த கட்டபொம்மன் காலத்து பிரம்மாண்ட மணியும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கோவிலின் ராஜகோபுரத்திற்கு பொட்டு வைத்தது போல் இருக்கும் 400 அடி உயரம் கொண்ட வேலும் மாற்றப்படுகிறது. சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்த்தாலும் நீல நிறத்தில் காட்சியளிக்கும் இந்த வேல் நவீன அம்சங்களுடன் பொருத்தப்பட இருக்கிறது. முன்பு ராஜகோபுரத்தில் 4 அடுக்குகளில் நிறுவப்பட்டிருந்த இந்த வேலில் கீழ்ப்பகுதியில் ஓம் என்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அதேபோல் வேலுக்கு மேல் திருநீறு பூசியது போல் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தது. இது கோபுரத்திற்கு திலகமிட்டது போல் காட்சியளித்தது. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் முதலில் இந்த வேலைதான் வணங்குவார்கள். இந்த நிலையில் தற்போது திருப்பணிகள் நடந்து வருவதால் ராஜகோபுரத்தில் இருந்து பழைய வேல் அகற்றப்பட்டு புதிய வேல் பொருத்தப்பட உள்ளது. இதற்காக வடிவமைக்கப்பட்ட புதிய வேல் கோவிலுக்கு வந்து சேர்ந்துள்ளது. ராஜகோபுரத்தில் நடந்து வரும் பணிகள் நிறைவடைந்தவுடன் 6வது தளத்தில் இருந்து 9வது தளம் வரை இந்த வேல் பொருத்தப்பட உள்ளது. அப்படி பொருத்தப்படும் வேல் முழுவதும் நீல வண்ணத்தில் காட்சியளிக்கும். அதற்குள் இருக்கும் ஓம் என்ற வாசகம் சிவப்பு வண்ணத்தில் ஜொலிக்கும். எப்போதுமே பார்க்கும் போதெல்லாம் மெய்சிலிர்க்க வைக்கும் முருகனின் வேல் புதுப்பிக்கப்பட்ட பிறகு புது பொலிவுடன் காட்சியளிக்க இருக்கிறது. திருப்பணிகள் அனைத்தும் முடிந்த பிறகு ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.